இலங்கையில இனங்களுக்கு இடையில வன்முறைகள் தூண்டப்பட்ட காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று அரசியல் ரீதியில ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கு முதல் காலகட்டமா இருக்கு. இல்லாட்டி ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடந்து, அதை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சியின் அடிப்படையில சில இடங்கள்ல வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இப்ப இந்த காலகட்டம்ன்றது கொஞ்சம் தீர்க்கமான காலகட்டம். தொடர்ச்சியான தீவிரமான விசாரணைகள் சிலர் சம்பந்தமா நடத்தப்பட்டு வருது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணை முக்கியமானது. பிக்குகள் கைது செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற பிக்குகளுக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஒரு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட ஊழல் மோசடி விசாரணைகள் தீவிரமாக நடந்து வர்றது, அவர்களுக்கு உதவி செய்திருக்கிற அதிகாரிகள் கைது செய்யப்படுறது வரைக்கும் ஒரு பக்கம் தீவிரமான கைதுகள், விசாரணைகள், தீர்ப்புகள் சொல்லி தொடர்ச்சியான சம்பவங்கள் பதிவாகுது. இன்னும் ஒரு பக்கம் நடத்தப்படுற சில கூட்டங்களை பார்க்குற நேரத்தில் நேற்று நடத்தப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் கூட்டம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஐக்கிய மக்கள் சக்தி ஞானசார தேரரை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கு. ஞானசார தேரர் தான் கடந்த காலத்தில் இனங்களுக்கு இடையில வன்முறை சம்பவங்களை தூண்டினதில் பிரதானமான ஒரு நபராக இருந்தவர். அதுக்கான ஆதாரங்கள் வரைக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. நடவடிக்கை எடுக்கப்படலைன்றது ஒரு கதை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு நபரை இந்த மாதிரியான தீர்க்கமான ஒரு காலகட்டத்தில் 2 அரசியல் கட்சிகள் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தியிருக்குன்றத சாதாரணமான ஒரு செய்தியாக கடந்து போக முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எதிர்வரும் நாட்களில் ஏதாவது ஒரு பெரிய சம்பவத்தை நாங்கள் எதிர்நோக்க போறோமா என்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தையும் முன்வைக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு அனுராதபுரம் விசேட மேல் நீதிமன்றத்தில் ஒரு வித்தியாசமான விசித்திரமான வளமையான சம்பவம் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. ஒரு பிக்குவுக்கு 40 வயதான பொல்கம் போல தர்மாலோக சொல்லப்படுற பிக்குவுக்கு அனுராதபுரம் விசேட மேல் நீதிமன்றம் 24 வருஷ கடூழிய சிறை தண்டனை அறிவிச்சிருக்கு. வளமையான அதே குற்றச்சாட்டு. இந்த பக்கம் 10 வயதான சிறுவன், இந்த பக்கம் 40 வயதான பொல்கம் போல தர்மாலோக சொல்லப்படுற பிக்கு. அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் 2 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. தலா 12 வருஷங்கள் என்ற அடிப்படையில் 24 வருஷ கடூழிய சிறை தண்டனை அனுராதபுரம் விசேட மேல் நீதிமன்றம் தர்மாலோக பிக்குவுக்கு எதிராக விதிச்சிருக்கு. இதை தவிர பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுவனுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் 5 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தப்படணும் சொல்லியும் நட்டஈடு செலுத்தப்படணும் சொல்லியும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. நீதிமன்றத்துக்கான அபராத தொகை தலா 2 குற்றச்சாட்டுகளுக்கும் 1500 ரூபாய் என்ற அடிப்படையிலையும் அபராதத்துக்கு நீதிமன்றத்துக்கான அபராத தொகையும் விதிக்கப்பட்டிருக்கு. சிறுவனுக்கான நட்டஈடு செலுத்தப்படாட்டி மேலதிகமா 2 வருஷங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இந்த அபராத தொகை செலுத்தப்படாட்டி மேலதிகமா 1 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் சொல்லியும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது சாதாரணமாக இந்த நாட்களில் வளமையாக நடக்கிற சம்பவம் தான் என்று பார்த்தா, இதுக்கு பின்னால இன்னும் ஒரு முக்கியமான கொஞ்சம் வித்தியாசமான சம்பவமும் பதிவாகியிருக்கு. அதை விட வடிவேல் பாணியில் சொல்றதா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டமும் இருக்கு. முதல்ல நடந்திருக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னா, இந்த தீர்ப்பு அறிவிக்கப்படுற நேரத்தில் தர்மாலோக தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகல. எங்கன்னு சொன்னா தலைமறைவாகி இருக்கிறாரு. தொடர்ச்சியாக இந்த விசாரணை நடந்து வந்த பின்புலத்தில் நீதிமன்ற விசாரணைகளுக்கு வராம, நீதிமன்றத்துக்குலாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லி பிக்குகள் விசாரணைக்கு போகாம இருக்கிறது, நீதிமன்றத்துக்கு போகாம இருக்கிறது இலங்கையில் சாதாரணமான விஷயம் தான், ஆச்சரியப்படக்கூடியது கிடையாது. அந்த மாதிரி இந்த பிக்குவும் என்னால் நீதிமன்றத்துக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி தலைமறைவாகி இருக்கிறாரு. அவர் எங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் கலேன் பிந்துனுவ போலீஸுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். பகிரங்க பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த பிக்கு உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படணும் சொல்லியும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. பிக்கு தலைமறைவாகி இருக்கிறார். எங்கன்றது யாருக்கும் தெரியாது, போலீஸுக்கு படியுமே தெரியாம இருக்கும். பாட்டு பாடனா உடனடியாக கைது செய்யப்படுற சம்பவங்கள் பதிவாகும். இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டா போலீஸ் தீவிரமான விசாரணை நடத்தி அந்த நபரை அதிரடியாக கைது செய்யும். ஆனால் பிக்குகளை அதிரடியாக கைது செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிக்குவும் தலைமறைவாகி இருக்கிறார். இந்த பிக்கு சாதாரணமான ஒரு வாழ்க்கையில் இருந்த சந்தர்ப்பத்தில் துறவு வாழ்க்கைக்கு போறதுக்கு முதல்ல வீடுகளை உடைச்சி திருடி கொள்ளையிட்டார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியா நீதிமன்றத்தால தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நபர். அதுக்கு பிறகுதான் துறவர வாழ்க்கைக்கு போயிருக்கிறார். காவி உடைய போட்டுக்கொண்டா ஒரு கவசம் மாதிரி போலீஸ் விசாரணை இருக்காது, கைது செய்யப்பட மாட்டார்னு சொல்லி என்ன வேணும் சொன்னாலும் செய்யலாம்ன்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு அந்த பிக்கு போயிருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு நபர், ஆனால் ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை அந்த காலகட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது திருந்தி வாழ்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை சொன்னால் திரும்ப ஏதாவது ஒரு குற்றங்களில் ஈடுபடுற நேரத்தில் அந்த தண்டனை உறுதி செய்யப்படும். ஒரு 2வது சந்தர்ப்பமாக ஒரு மறு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி பாவம் சொல்லி ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனையை கொள்ளை சம்பவத்தில் எதிர்நோக்கி இருந்த பிக்கு
துறவற வாழ்க்கைக்கு இல்லாட்டி காவி உடையை போட்டுக்கொண்டதுக்கு பிறகு இந்த 10 வயதான சிறுவனை படாத பாடுபடுத்தி இப்போ அதுலேயும் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர் சம்பந்தமா விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கு. போலீஸ் வந்து அவரை இப்போ தேடி கைது செய்ய வேண்டியிருக்கு. தலைமறைவாகி இருக்கிறார். கைது செய்யப்படுவாரா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிற அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணை நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அதில் அவருடைய சட்டத்தரணிகள் வந்து சுரேஷ் சலையினுடைய உளநலம் இல்லாட்டி மனநலம் சம்பந்தமான ஒரு மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. ஊட்டச்சத்து நிபுணருடைய பரிந்துரைக்கு அமைய உணவுகள் கொடுக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 30 நிமிஷங்கள் வெளியில போறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படணும். அந்த மாதிரியான சந்தர்ப்பம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லி அவர் சார்பான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் நேற்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார். இதை தவிர சித்திரவதைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். 6க்கு 4 அடி என்ற குறுகிய அறைக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். ஃபேன் கிடையாது. எலிக்கடிக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 7 இடங்கள்ல வந்து துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதுக்கான அடையாளங்கள் இருக்கின்ற மாதிரியான ஒரு பெரிய பட்டியல் அப்படியே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது. இதை தவிர விசாரணை என்ற பெயர்ல ஒரு நாள் விசாரணை அதிகாரிகள் போய் மற்ற கைதிகளுக்கு முன்னால சுரேஷ் சலைவ ஆடைகளை களைஞ்சிருக்கிறாங்களாம். அந்த வார்த்தையும் யூடியூப்ல பயன்படுத்த முடியாமல் இருக்கு. ஆடைகளை களைஞ்சி கை அப்படியே நீட்ட சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை என்னால் விவரிக்க முடியாமல் இருக்கு, எனக்கு வெட்கமா இருக்கு என்று சொல்லி சலைவினுடைய சட்டத்தரணி வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதனால இது சம்பந்தமா ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும் என்று சொன்னா அவரை வெளியில கொண்டு வரதுக்கான தீவிரமான முயற்சி வந்து சட்ட ரீதியில முன்னெடுக்கப்பட்டு வருது. சலைவை வெளியில கொண்டு வரதுக்கான தீவிரமான முயற்சி. இந்த மருத்துவ அறிக்கைக்கு அமைய சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடம் பொருத்தமற்ற இடம். இதனால நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கு. இந்த மாதிரியான கைதிகள் துன்புறுத்தப்படுறாங்கன்றதை உறுதி செய்ய முடியுமா இருந்தா வெளி இடத்துல குறிப்பாக வைத்தியசாலையில் அவரை தடுத்து வைக்க முடியும், சிகிச்சை கொடுக்க முடியும். சிஐடி பொறுப்புல இருந்து சிஐடி தடுப்பு காவலில் இருந்து வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்படணும் சொல்லி ஒரு உத்தரவு கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கான உத்தரவு நேற்றைய நீதிமன்ற வழக்கு விசாரணையில் பிறப்பிக்கப்படலை. இதே நேரம் அரச தரப்பு சட்டத்தரணி சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் வழக்கம் போல அதிரடியான வாதங்களை வந்து முன்வைக்கிறார். அவர் சொல்லியிருந்தார், இவர் 8 குண்டுதாரிகளை கையாண்டிருக்கிற ஒரு நபர், போர்க்களத்தில் போய் நேரடி ஆயுதம் தூக்கி போராடின நபர் கிடையாது. மூளைச்செலவு செய்யறது எப்படின்னு சொல்லி மற்ற நபர்களை பிரெயின் வாஷ் பண்றது எப்படின்னு சொல்லி அதுல பாண்டித்தியம் பெற்றிருக்கிற ஒரு நபர். இவர் அழுதிருக்கிறதுன்றத கடைசி வரைக்கும் நம்ப முடியாது. நல்ல நடிகரா இப்ப சலை வந்து மாறி இருக்கிறார். ஒஸ்கார் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, விருது பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து மருத்துவர் முன்னால இவர் நடிச்சிருக்கிறார். இதனால் இந்த மருத்துவ அறிக்கையில் அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்ட மருத்துவ அதிகாரியினுடைய அறிக்கையும் கிடையாது. இதை தவிர மருத்துவர்கள் அந்த மருத்துவ அறிக்கையில சைன் பண்ணவும் இல்லை. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினுடைய பரிந்துரைக்கு அமைய அவருடைய கண்காணிப்பின் கீழே ஒரு மருத்துவ அறிக்கை பெற்றுக்கொள்ளப்படணும் சொல்லி சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் வந்து நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார். அதுக்கான உத்தரவு வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் சொல்லி நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை நேற்றைய நாளில் வெளியிட்டிருந்தது. இதை தவிர இவருக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் சம்பந்தமாக அவருடைய சட்டத்தரணிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மனநல பாதிப்பு இல்லாட்டி உளநல ரீதியில் அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறார், பதற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறார், தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவில் வந்து அவர் இருந்து கொண்டிருக்கிறார்ன்ற மாதிரி நேற்றைய வழக்கு விசாரணையிலையும் சொல்லப்பட்டிருந்தது. அப்போ திலீப் பீரிஸ் குறிப்பிட்டார், இந்த மாதிரியான மனநிலைன்றது குற்றவாளிகளுக்கு சிஐடி விசாரணையில் இருக்கிற நபர்களுக்கு ஏற்படுறது வளமையானது, சாதாரணமானது. பதற்றம் அடைகிறது, மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதுன்றது எல்லா கைதிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இவர் வந்து விசேடமான ஒரு நபரை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. கைதி என்ற அடிப்படையில் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி திலீப் பீரிஸ் வந்து குறிப்பிட்டிருந்தார். இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஷார்ட் டேர்ம் அம்னீஷியா, குறுகிய காலத்துக்கான மறதி என்ற நிலைமை தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இது வந்து சாதாரணமாக சிஐடியால் தடுத்து வைக்கப்பட்ட நபர்களுக்கு இல்லாமல் ஏற்படக்கூடிய ஒரு விதமான மனநிலைமை தான். வெளியில் போனதுக்கு பிறகு உள்ள இருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரியான மறதிகள் இருக்கும். வெளியில் போனதுக்கு பிறகு இந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை தான் இவரும் எதிர்நோக்கி இருக்கிறார். இதனால் இந்த மருத்துவ அறிக்கைன்னு சொன்னால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி திலீப் பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார். இந்த மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிற அந்த மருத்துவருக்கு எதிராக ஏற்கனவே வேறொரு நீதிமன்றத்தாலையும் இன்னும் ஒரு உத்தரவு இருக்கு. அந்த மருத்துவ அறிக்கை வந்து இன்னும் ஒரு வழக்கு விசாரணையில் மருத்துவ அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படல, நிராகரிக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த மருத்துவ அறிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினுடைய மருத்துவ அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படணும் சொல்லி ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. சலை சார்பு முன்னிலையான சட்டத்தரணி சொல்லியிருந்தார், இல்ல சுகாதார சேவைகள் பணிப்பாளருடைய அந்த அறிக்கையை வந்து அப்படி செய்யப்படுமாறு அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அது ஒரு அரசியல் நியமனம் என்ற அடிப்படையில் சில நேரங்களில் அதுக்கு பின்னால் வேற காரணங்கள் இருக்க முடியும். இதனால ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதை தவிர பாதிக்கப்பட்டிருக்கிற தரப்பு சார்பா ஜனாதிபதி சட்ட சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்ன முன்னிலையாகி இருந்தார். அவரும் சொல்லியிருந்தார், இந்த பதட்டம், மன அழுத்தம் என்றது சாதாரணமாக கைதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான். இதை வந்து பெருசாக கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லியும் ஒரு வாதம் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒரு
உத்தரவு இந்த 10ஆம் திகதி பிறப்பிக்கப்படும். எப்படியான உத்தரவாக இருக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் கபில சந்திரசேனவினுடைய மரண விசாரணையிலேயும் இந்த ரியன்சி அரச குலரத்னன் சொல்லப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி வந்து இன்றைக்கு வாக்குமூலம் கொடுத்திருந்தவர் என்ன நடந்தது என்றதை விவரிச்சிருந்தார். ஏற்கனவே இதுக்கு முதல் வழக்கு விசாரணையில் அவர் முன்னிலையாகணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. இன்றைக்கு அவரும் அவருடைய கனிஷ்ட சட்டத்தரணியும் வந்து நீதிமன்றத்தில் மரண விசாரணையில் சாட்சியம் கொடுத்திருக்கிறாங்க. 5ஆம் திகதி பிணை கிடைச்சது, 6ஆம் திகதி கபில சந்திரசேன வெளியில வந்தது, 7ஆம் திகதி திரும்ப கைது செய்யப்படணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சது. அண்டைய இரவுல வந்து அரவிந்த் டி சில்வா அவருடைய மனைவி பிணையில சைன் பண்ணவர்கள் ஆஃபீஸில் வந்து சந்திச்சது, அரவிந்த் டி சில்வாட மனைவியோட போன்ல இருந்து கபில சந்திரசேனவோட ரியன்சி அரச குலரத்ன கடைசியாக கதைச்சது என்று சொல்லி நடந்த சம்பவத்தை வந்து விவரிச்சிருக்கிறார். அவர் கடைசியாக கொடுத்திருக்கிற ஆலோசனை என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி நீதிமன்றம் திரும்ப ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு, நீங்க உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டி இருக்கும்னு சொல்லி கபில சந்திரசேனவுக்கு தான் சொன்னதா அவருடைய சட்டத்தரணி ரியன்சி அரச குலரத்ன இந்த வழக்கு விசாரணையில் வந்து சாட்சியம் கொடுத்திருக்கிறார். கொள்ளுப்பிட்டி போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரியும் மரண விசாரணையில் சாட்சியம் கொடுக்கிறார். அவர் சடலத்தை கண்ட நபர் கொள்ளுப்பிட்டி போலீஸ் பிரிவில் தான் இந்த சம்பவம் வந்து பதிவாகி இருந்தது. அவர் சொல்றாரு, சடலத்தை நான் பார்த்தேன், ஒரு கதவு தான் வீட்டுக்குள்ள போறதுக்கு இருந்தது, அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு இருந்தது, 4 ஜன்னல்கள் இருந்தது, 4 ஜன்னல்களும் உள்ளால பூட்டப்பட்டிருந்தது, இப்போ வெளிநபர்களினுடைய நடமாட்டம் கிடையாது என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு மரண விசாரணை நடந்தது, பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது, சிசிடி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு இந்த விசாரணை ஒப்படைக்கப்பட்டது வரைக்கும் என்ன நடந்தது என்றதை கொள்ளுப்பிட்டி போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரியும் இந்த வழக்கு விசாரணையில் வந்து விவரிச்சிருக்கிறார். இந்த நேரம் விமல் வீரவங்சவினுடைய முன்னாள் செயலாளர், அவருக்கு நெருக்கமான ஒரு நபர் வந்து இன்றைக்கு FCID-யால கைது செய்யப்பட்டிருக்கிறார். நிதி மோசடி பிரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமைச்சராக இருந்த விமல் வீரவங்ச அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவருடைய செயலாளராக இருந்த நபர் வந்து முறையற்ற விதத்தில் வாகனங்களை எரிபொருளை பயன்படுத்தி இருக்கிறார் என்றதான் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்னும் ஒரு கைதும் நடந்திருக்கு, ஒரு மோசடி சம்பவம் என்ற அடிப்படையில் இந்த கைதும் நடந்திருக்கு. இந்த நாட்களில் வந்து இந்த மாதிரியான முன்னாள் அரச உத்தியோகத்தர்கள், செயலாளர்கள், அரசியல்வாதிகள் விசாரணை சொல்லி தீவிரமான கைதுகள் விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நேற்று நடத்தப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் என்றது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அந்த கூட்டம் வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய அரசியல்வாதிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. SJP சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அரசியல்வாதிகள் கலந்து கொண்டது. இல்லாட்டி கோட்டாபய ராஜபக்சவினுடைய வலது கையா இருந்த ஒரு நபரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தில் மிக பிரதானமாக கலந்து கொண்ட நபர் ஞானசார தேரர். ஞானசார தேரர் எப்படியானவர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலங்களில் நடந்த இன முரண்பாடுகள், சில வன்முறை சம்பவங்கள் தூண்டப்பட்டதில் மிக பிரதானமான ஒரு நபராக இருந்தவர். தர்கா டவுனில் நடந்த சம்பவமாக இருக்க முடியும், வேற வேற சம்பவங்களாக இருக்க முடியும். அந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு தீர்க்கமான காலகட்டத்தில் நடந்த வன்முறை சம்பவங்கள், தூண்டப்பட்டிருக்கிற சம்பவங்கள். இப்போ இந்த மாதிரி பிக்குகள் சம்பந்தமான விசாரணைகள், அரசியல்வாதிகள் சம்பந்தமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் ஒரு தீர்க்கமான காலகட்டத்தில் ஞானசார தேரரை கூப்பிட்டு அரசியல்வாதிகள் ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி, ஒரு நியாயமான சந்தேகம் வந்து இருக்கு. எதிர்வரும் நாட்களில் ஏதாவது சம்பவங்களை, பெரிய சம்பவங்களை வந்து நாங்கள் எதிர்நோக்க போகிறோமான்ற மாதிரியாகவும் நாங்கள் வந்து சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அதனுடைய நோக்கம் சொல்லி வேற காரணங்கள் சொல்லப்பட்டிருக்க முடியும். நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற பதவி காலத்தை, ஓய்வு பெற வயது எல்லையை நீடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருது. அது சம்பந்தமா கலந்தாலோசனை நடத்துறதுக்கான கூட்டம் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஞானசார தேரரை அதுக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அவர் பாராளுமன்ற உறுப்பினரும் கிடையாது. அந்த மாதிரி எந்த மாதிரியான காலகட்டத்தில் அப்படியான ஒரு நபர் கூப்பிடப்பட்டு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா எதிர்வரும் நாட்களில் என்ன நடக்க போகுது என்ற ஒரு கேள்விதான் இருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.